கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. As my name is announced as Abraham Varghese, என்னுடைய பெயர் அபிரகாம் வர்கீஸ் என்று அறிவிக்கப்பட்டது. and Abraham Varghese, you may know, Keralite. நான் ஒரு கேரளாவை சேர்ந்த But I am a NRK. சாரி NRK. என்ஆர்கே ஒரு NRI. என்ஆர்கே என்று சொல்லுவோம். NRI everybody knows, na? என்ஆர்ஏ என்பது எல்லாருக்கும் தெரியும். But NRK, nobody knows. Non-resident Keralite. நான் ரெசிடென்ட். From my childhood, are born and brought up in North India, in Raipur, Chhattisgarh state. சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் என்னும் இடத்திலே நான் பிறந்தது முதல் அங்கு வளர்க்கப்பட்டேன். So I don't know Malayalam, எனக்கு மலையாளம் தெரியாது, and also I don't know Tamil. தமிழும் தெரியாது. So, and in our church, total worship medium is Hindi. எங்களுடைய சபையிலே ஆராதனை இந்தியிலே நடைபெறும். So I am now speaking from the word of God in Hindi language. எனவே நான் தேவனுடைய வார்த்தையை இந்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். परमेश्वर हमारी सहायता किए करा कि हम उसकी स्तुति और आराधना कर पाए. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். सच्चाई और आत्मा में आराधना करने के लिए प्रभु ने हमारी अगुवाई की. உண்மையில இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். और हम थोड़े समय परमेश्वर के वचन से ध्यान देंगे. நாம் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மீது நாம் தியானம் செலுத்தலாம். मैं जहां भी जाता हूं, நான் எங்கெங்கே செல்கிறேனோ देखता हूं उस चर्च में कितने घड़ी लगी हुई है. நான் எங்கெங்கு சென்றாலும் சபையில எத்தனை கடிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நோக்கி பார்ப்பேன். किसी किसी चर्च में सामने घड़ी रहती है, சில சபைகளிலே சபைக்கு எதிராக கடிகாரம் தொங்கவிடப்பட்டிருக்கும். किसी किसी चर्च में पीछे घड़ी लगी रहती है, சில சமயங்களில் பின்னே இருக்கும். और आपके चर्च में दोनों साइड में घड़ी लगी है. உங்களுடைய சபையில இரண்டு பக்கமும் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. क्यों लगी रहती है आगे और पीछे, आपको पता है? முன்னும் பின்னும் ஏன் தொங்கவிடப்பட்டிருக்கும் தெரியுமா? கடிகாரம் முன்னேயும் பின்னையும் ஏன் தொங்கவிடப்பட்டிருக்கும்? Can anybody say? யாராவது ஒருவர் கூற बता முடியுமா? सकता है? Yes. ஒன்று The front watch is for the speaker. பேக் சைடு பேக் From my front. From my front side. யா பேசுபவருக்கு முன்னாக இருக்கக்கூடிய கடிகாரம் பேசுபவருக்கு எச்சரிக்கை கொடுக்கும். And this side is for the audience. எனக்கு பின்னாக இருக்கக்கூடிய கடிகாரம் கேட்பவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். कारण क्या है कि स्पीकर को जितना समय दिया है, अगर वो घड़ी देखना भूल जाए, ஒருவேளை பேசுபவருக்கு கொடுக்கப்பட்ட சமயத்தில் அவர் பேசாமல் ஒருவேளை கடிகாரத்தை பார்க்க மறக்க கூடுமானால், तो आप लोग मुझे इशारा कर सकते हैं, टाइम हो गया, बंद करो. எனக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுக்கலாம், சமயம் முடிந்து விட்டது, நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். लेकिन चिंता नहीं मत कीजिए, मुझे जितना समय दिया मैं उतने समय में ही वचन को கவலைப்படாதீர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்திலே நான் முடித்து விடுவேன். जस्ट एक दो क्वेश्चन मैं आपसे पूछना चाहूंगा. இரண்டொரு கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். Elder should not reply that. சபையிலே மூத்தவர்கள் மூப்பர்கள் இதுக்கு பதில் கொடுக்க வேண்டாம். Senior believers should not reply that. மூத்த விசுவாசிகள் பதில் கொடுக்க வேண்டாம். For youths and for children's, I am asking simple question. இளைஞர்கள் வாலிபர்களுக்கு நான் ஒரு எளிதான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். What are you afraid of? நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? किससे आपको डर लगता है? யாருக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள்? Can anybody reply? Except death and God. மரணத்தையும் தேவனையும் தவிர வேற ஒருவருக்கும் நாம் பயப்படுவதில்லை. And that fear is around us daily. அந்த விதமான பயம் நம்மை தினமும் சூழ்ந்திருக்கிறது. Just give me reply, one or two. யாராவது ஒருவர் பதில் கூறலாமே. What are you afraid of, children? நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? குழந்தைகள் கூறலாம். Exams, right? பரீட்சை. One day I was speaking in a church. ஒரு நாள் நான் சபையில பேசிக் கொண்டிருந்தேன். I asked this question. இந்த கேள்வியை நான் கேட்டேன். One Sunday school student said. ஒரு சண்டே ஸ்கூல் மாணவர் விதமாக கூறினார். He said, I am afraid of my father. நான் என்னுடைய தகப்பனுக்கு அதிகமாய் பயப்படுகிறேன். पिताजी से मुझे डर लगता है. என்னுடைய தகப்பனுக்கு அதிகமாய் நான் பயப்படுகிறேன். वो भी नहीं है मेरे, मैं कुछ आप लोग को लिस्ट बताऊंगा. நான் ஒரு சில லிஸ்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And we are facing that fear daily. நாம் யாவரும் அந்த விதமான ஒரு பயத்தை தினமும் நாம் எதிர்கொள்கிறோம். बाइबल में लगभग
500 बार 500 टाइम्स डर के बारे में लिखा हुआ है. நம்முடைய வேதத்திலே ஒரு 500 தடவைகள் பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. This is not exact number. இது ஆ, ஆ, இது கிட்டத்தட்ட அவிதமான நம்பர் அல்ல. Version to version it may change. ஆ, அதாவது ஒரு பதிப்புக்கும் இன்னொரு பதிப்புக்கும் இது மாறலாம். लेकिन in general 500 times பொதுவாக 500 தடவைகள் डर के बारे में लिखा है பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और 365 times लिखा हुआ है don't be afraid of. 365 தடவை பயப்படாதிருங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. मत डर 365 दिन लिखा हुआ है. 365 பயப்படாதிருங்கள் என்று 365 தடவைகள் 365 நாட்களை குறித்து சொல்வது போல எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन हमें याद दिलाता है रोज एक बार. ஆண்டவருடைய வசனம் நம்மை விதமாக எச்சரிக்கிறது. தினமும் ஒரு வசனம், मत डर. பயப்படாதிருங்கள். I am giving the list. I am not going to read the reference, just you can note the reference. நீங்கள் இந்த ரெஃபரன்ஸை குறித்து வைத்துக் கொள்ளலாம். First fear is disaster. முதல் பயம் என்பது அழிவை குறித்து சொல்லுகிறதா The இருக்கிறது. fear of natural calamity. இயற்கை அழிவை குறித்து அது சொல்லுகிறதா இருக்கிறது. प्राकृतिक रूप से जो बाढ़ आती है, जो वोल्केनोज आते हैं, जो अर्थक्वेक्स आते हैं, उसका डर, डिजास्टर का डर. உதாரணமாக சொல்லக்கூடுமானால் பூமி அதிர்ச்சி மூலமாகவும் பூகம்பங்கள் மூலமாகவும் விதமாக வரக்கூடிய பயத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन परमेश्वर के वचन में हम पढ़ते हैं Psalm 46:2. சங்கீதம் 42 விதமாக வசனம் சொல்லுகிறது. हमें डरने की आवश्यकता नहीं है. 46:2. 46:2 சங்கீதம் 46:2 हमें डरने की आवश्यकता नहीं है. நாம் பயப்பட தேவையில்லை. चाहे पृथ्वी उलट जाए, இந்த பூமி மாறினாலும், चाहे समुद्र बीच पृथ्वी के बीच में आ जाए, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, चाहे समुद्र गरजे, ஒருவேளை அந்த சமுத்திரம் கர்ஜித்துக் கொண்டிருந்தாலும், पहाड़ कांप उठे, ஒருவேளை மலை பெயர்ந்து போனாலும் हमें डरने की आवश्यकता नहीं நாம் है. பயப்பட தேவையில்லை. क्योंकि परमेश्वर हमारे साथ है. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर का वचन हमारे साथ है. தேவனுடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. परमेश्वर के लोगों की प्रार्थना हमारे साथ है. நம்ம தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் நம்மோடு கூட இருக்கிறது. दूसरा डर है இரண்டாவது பயம் डिसीज, நோயை குறித்து எழுதப்பட்டிருக்கு. बीमारी. நோய் एशिया 41:13. ஐசையா 41:13 வசனம். वहां पर हमें फियर ऑफ सीरियस इलनेस के बारे में हम पढ़ते हैं. परमेश्वर का वचन हमें सिखाता है. அங்கு நம்மை தாக்கக்கூடிய கொடிய நோயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहां भी हर समय हमें बताता है कि हमें डरने की आवश्यकता नहीं, परमेश्वर हमारे साथ है. அங்கேயும் நாம் பயப்பட தேவையில்லை. और तीसरा डर है மூன்றாவது பயம் डेथ. மரணம். नो, डेथ, DEBT. கடன். The fear of financial collapse. அதாவது கடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. हमारा डर है कि हम कदम या हम उधारी लेते हैं, हम उसको दे पाएंगे कि नहीं दे पाएंगे. நாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாது என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. Psalm number 34 verse 9 gives us a reference for that. How can we save from that? சங்கீதம் 34:9 அதை குறித்து சொல்லுகிறது. हम परमेश्वर हमारी सहायता करता है, कुछ भी हो जाए हमें डरने की आवश्यकता नहीं है. தெய்வம் நமக்கு உதவி செய்யக்கூடுமானால் எந்த விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அதை குறித்து பயப்பட தேவையில்லை. Next fear is defeat. நான்காவது காரியம் தோற்கடிக்கப்படுவது. The fear of failure. தோற்கடிக்கப்படக்கூடிய காரியம். और हम यहाँ पर देखते हैं परमेश्वर हमारी सहायता करता है. Deuteronomy 31 verse 8 में हम पढ़ते हैं. Deuteronomy 31 verse 8. परमेश्वर हमारे साथ भी इन डिफीटों में हमें शांति देने वाला परमेश्वर है. உபாகமம் 31:4 நாம் வாசிக்கும் பொழுது அவிதமான காரியத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Next fear is fear of disconnection. தொடர்பு துண்டிக்கப்படக்கூடிய காரியத்தை குறித்து The எழுதப்பட்டிருக்கிறது. fear of being alone. அத தனிமையில் இருக்கக்கூடிய காரியத்தை எழுதுகிறது. Joshua 1:9. யோசுவா 1:9. वहां पर हमें अकेले रहने का डर. அங்கு நாம் பார்க்கும் பொழுது தனிமையிலே விதமாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. हमारे जीवन साथी की मृत्यु हो जाए तो मेरी क्या होगी? நம்முடைய வாழ்க்கை துணைவன் துணைவி மரித்து போகக்கூடுமானால் நாம் என்னவாகிறோம்? मेरे माता पिता भाई बहन की मृत्यु हो जाए तो मेरा क्या होगा? என்னுடைய தகப்பன் தாய்மார்கள் அல்லது சகோதர சகோதரிகள் மரித்து போகக்கூடுமானால் என்னவாகும்? That is the fear of being alone. அதுவே தனிமையை குறித்து இருக்கக்கூடிய பயம். The fear of rejection, disapproval.
அதாவது தவிர்க்கப்படுதல் நிராகரிக்கப்படுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. लोग मुझे एक्सेप्ट करेंगे कि नहीं करेंगे उसका डर है हमारे जीवन में. இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா இல்ல உலக மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை குறித்து இருக்கக்கூடிய பயம். Psalm number 56:11 we can read a verse சங்கீதம் concerning us. 56:11 அதை குறித்து வாசிக்கிறோம். वहां पर भी परमेश्वर का वचन हमें सिखाता है कि हमें डरने की आवश्यकता नहीं. அங்கு தேவனுடைய வசனம் நமக்கு விதமாக போதிக்கிறது. நாம் இந்த உலகத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. सब लोग तुम्हें छोड़ देंगे இந்த உலகத்தின் யார் உங்களை கைவிட்டாலும் लेकिन मैं तुझे कभी नहीं छोड़ूंगा. உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். The fear of danger, next one. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காரியம் அபாயம். The fear of sudden trouble. அதாவது திடீரென்று வரக்கூடிய அபாயம். Proverbs 3:26. நீதிமொழிகள் 3:26 அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. अचानक कोई भी खतरा हमारे जीवन में आ सकता है. திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அபாயம் வரக்கூடுமானால் நாம் என்ன செய்வோம்? अचानक कोई भी मुसीबत हमारे जीवन में आ நம்முடைய सकता है. வாழ்க்கையில திடீரென்று ஒரு கஷ்டம் வரக்கூடுமானால் என்ன செய்வோம்? लेकिन उस मुसीबत से बचाने के लिए, उस डेंजर से बचाने के लिए भी परमेश्वर का वचन हमारे साथ है. அந்த ஆபத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்கு தேவனுடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. Next is depression. சோர்ந்து போகக்கூடிய காரியம். Fear of mental breakdown. அதாவது மனநிலைமையிலே சோர்ந்து போகக்கூடிய காரியம். Isaiah 41:10. ஏசாயா 41:10 அதை குறித்து வாசிக்கிறோம். हम पूरी तरह से डिप्रेस्ड हो जाते, कहीं हमारे जीवनों में डिप्रेशन आ जाता है. நம்முடைய வாழ்க்கையில நாம் விதமாக மனசோர்வு அடையும் பொழுது நாம் விதமாக இருக்கிறோம் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. मेंटली हम ब्रेक डाउन हो जाते हैं. மனநிலைமையில நாம் உடைந்து போகிறோம். लेकिन परमेश्वर हमारे साथ उस समय भी रहता है. ஆனாலும் அந்த சமயத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर का वचन हमारे साथ है. தேவனுடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. वो दिन प्रतिदिन मेरी और आपका मार्गदर्शन करता है. ஒவ்வொரு தினமும் உங்களோடும் எங்களோடும் கூட தேவனுடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. And next is the fear, those all are fearing for death. நாம் யாவரும் பயப்படக்கூடிய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 23:4 we know everyone. Psalm 23:4 சங்கீதம் 23:4 அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. everyone knows this verse. யாவரும் இந்த வசனத்தை அறிவீர்கள். Psalm 23 everyone knows by heart. சங்கீதம் 23 யாவருக்கும் நன்றாக தெரியும் அல்லவா? चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई से होकर गुजरूं, நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் तो भी हानि से नहीं डरूंगा. ஆனாலும் நான் எதற்கு பயப்பட மாட்டேன். परमेश्वर का वचन, परमेश्वर की लाठी मेरे साथ है. தேவனுடைய கோல், தேவனுடைய தடியும் என்னோடு கூட இருக்கிறது. And last is deity. Sorry, God. Fear of God. தெய்வத்துவத்தை குறித்து இருக்கக்கூடிய பயம். ईश्वर का भय. தெய்வத்தை குறித்து இருக்கக்கூடிய பயம். हम सब डरते हैं परमेश्वर से. தேவனுக்கு நாம் யாவரும் பயப்படுகிறோம். हम हमारे इस चर्च के बाहर देखेंगे तो कई लोग कई प्रकार के ईश्वरों को बनाते हैं, उसकी पूजा करते हैं. நாம் வெளியே பார்க்கும் பொழுது பலவிதமான கடவுள்கள் உண்டாக்கப்பட்டு யாவரும் அதுக்கு பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். और वो लोग सब उससे भी डरते हैं. யாவரும் அதுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். लेकिन ऐसे लोगों को बीच में से परमेश्वर मुझको और आपको खींच कर निकाला है. ஆனால் அப்படிப்பட்ட பயமுள்ளவர்கள் மத்தியில் இருந்து நம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். और एक जिंदा खुदा की आराधना करने के लायक हम बनाए गए हैं. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே சுயாதீனமாய் தேவனை ஆராதிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். उस खुदा से, उस परमेश्वर से डरना जरूरी है. அந்த நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு பயப்படுவது மிகவும் அவசியம். और परमेश्वर दिन प्रतिदिन मेरी और आपकी अगुवाई करता है इन सारे डरों से बचाने के लिए. இந்த விதமான பயத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக தேவன் நம்மோடு கூட தினமும் பேசுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर भला परमेश्वर है. நம்முடைய தெய்வம் நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर प्रेमी परमेश्वर है. உதவி செய்கிறவராகவும் நம்மை அன்பு கூறுகிறவராயும் वो இருக்கிறார். ऑलमाइटी गॉड है. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். और परमेश्वर का मेरे और आपके जीवन में एक एक उद्देश्य है. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். इसलिए हमें किसी चीज से डरने की आवश्यकता नहीं. எனவே நாம் ஒன்றை குறித்தும் பயப்பட தேவையில்லை. वो डर हमारे विश्वास को कमजोर कर देता है. அந்த விதமான பயம் நம்முடைய விசுவாசத்தை உடைத்து போடுகிறதா இருக்கிறது. वो डर हमारी आशा को छीन लेता है. அந்த விதமான பயம் நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் திருடிக் கொள்கிறதா இருக்கிறது. मसीह में भरपूर जीवन जीने का जो आनंद है, தேவனில் நாம் ஆனந்தமாய் இருப்பதற்கு பதிலாக वो डर हमसे उसको भी छीन लेता है. அந்த விதம் பயம் அந்த விதமான சந்தோஷத்தை நம்மை திருடி போடுகிறதா இருக்கிறது. लूक 4:18 में हम पढ़ते हैं. லூக்கு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். प्रभु यीशु मसीह ने क्या कहा वहां पर? இயேசு கிறிஸ்து அங்கு என்ன சொல்லுகிறார்? லூக்கு 4:14. சாரி, லூக்கு 4:18.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். यस கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், தோற்றுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. आखिरी भाग में पढ़ते हैं कि मुझे बंधुओं को छुटकारा देने के लिए भेजा है। அங்கே நாம் வாசிக்கும் பொழுது கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நான் அனுப்பப்பட்டேன். अंधों को दृष्टि पाने का सुसमाचार के लिए मुझे भेजा है குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் நான் அனுப்பப்பட்டேன். और उन बंदियों को सुसमाचार सुनाने के लिए भी है जो डर में है। நாம் அவிதமாக கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கும்படியாக இருக்கக்கூடிய பயம். डर से भयभीत हम लोगों को भी परमेश्वर का वचन हमें शांति देता है। எனவே அந்த விதமான பயத்திலிருந்து தேவனுடைய வசனம் நமக்கு சாந்தியும் அதாவது சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது. हम सब ऐसे इस डर से बंधे हुए हैं, நாம் அவிதமான பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். लेकिन परमेश्वर हमारे साथ है प्रियो। ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु के एक बहुत बड़े दास की गवाही मैं बताने जा रहा हूं आपके सामने। நம்ம விதமான பயப்படாமல் இருந்த தேவதாசர்களுடைய சாட்சியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். वो भी मृत्यु के डर से कुछ समय के लिए घबरा गए थे। அவர்களும் தங்களுக்கு இருந்த மரணத்தினாலே பயப்பட்டவர்களாய் இருந்தார்கள். In the year 1892 1982 प्रभु के बड़े दास D.L. मूडी டிஎல் மூடி என்ற பிரசங்கியாரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். वो अमेरिकन मिशनरी थे। அவர் அமெரிக்க மிஷனரியாக இருந்தார். वो इंग्लैंड में गए थे 1 साल के असाइनमेंट के लिए। அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு வருஷத்துக்காக ஒரு காரியமாக சென்றிருந்தார். 1 साल के असाइनमेंट के बाद वो वापस अपने देश अमेरिका जा रहे थे। ஒரு வருஷத்துக்கு பின்பாக அமெரிக்கா திரும்பிக் கொண்டிருந்தார். और उस समय कोई फास्ट मूविंग प्लेन और कुछ भी नहीं था। அந்த விதமாக சமயத்திலே விரைவாக செல்லக்கூடிய எந்த விதமான ஊர்தியும் இல்லை. लोगों की यात्राएं समुद्री जहाज से होती थी। அங்கு கடலில் மிதந்து கொண்டு கப்பல் வழியாக செல்ல வேண்டும். और वो यात्रा में निकले अपने देश अपने शहर वापस जाने के लिए। அந்த விதமாக தன்னுடைய நகரத்துக்கு திரும்பும்படியாக திரும்பிக் கொண்டிருந்தார். 3 दिन की यात्रा के बाद 3 நாட்களுக்கு பிறகு मध्य समुद्र में கடலின் மத்தியிலே उस जहाज का मेन शाफ्ट टूट गया। அங்கு கடலில் அந்த கப்பலினுடைய கப்பலை செலுத்தக்கூடிய அந்த இயந்திரம் பழுதடைந்து விட்டது. बेस जिसमें जहाज था वो टूट गया। அங்கு அடித்தளத்திலே அந்த விதமான உடைப்பு ஏற்பட்டது. और वो वहां पर रुक गया। அங்க கப்பல் நின்று விட்டது. बहुत चारों ओर समुद्र, அங்கு 4 புறமும் கடலின் தண்ணீர் தான் தெரிகிறது. कहीं से कोई रेस्क्यू ऑपरेशन नहीं दिखता। அங்கிருந்து அவர்களை மீட்பதற்காக எந்த உதவியும் கிடைக்கவில்லை. उस जहाज में पानी धीरे धीरे भरने लगा। அந்த கப்பலிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் நிரம்பிக் கொண்டிருந்தது. बहुत सारे लोग निराश हो गए। அங்கு யாவரும் பயப்பட்டு போனார்கள். क्रू मेंबर्स निराश हो गए। அங்கு இருந்தக்கூடிய அந்த கப்பல் மாலுமிகள் அங்கு சேவை செய்பவர்கள் யாவரும் பயமடைந்தார்கள். क्योंकि वो उसका नियंत्रण नहीं कर पा रहे थे। அங்கு அதுக்கு எந்த விதமான உதவி செய்யலாம் என்று அவர்கள் முடியாமல் போய்விட்டது. वो मेजर ब्रेक डाउन को रिपेयर नहीं कर पा रहे थे। அந்த விதமான ஒரு பெரிய பழுதடைந்த அந்த கப்பலை சரி செய்ய முடியவில்லை. सारे पैसेंजर्स घबरा गए। எல்லா அங்கு இருந்தக்கூடிய பயணிகள் யாவரும் பயமடைந்தார்கள். D.L. मूडी उस जहाज में थे। அங்கு டிஎல் மூடியும் இருந்தார். वो भी बुरी तरह से घबरा गए। அவருக்கும் பயம் இருந்தது. 2 दिन और बीत गया। அங்கு 2 நாள் கடந்து விட்டது. 2 दिन के बाद D.L. मूडी ने कैप्टन से परमिशन लिया। அங்கு 2 நாட்களுக்கு பிறகு டிஎல் மூடி அவர்கள் அங்கு இருந்தக்கூடிய அந்த கப்பல் தலைவனை பார்த்து விதமாக அனுமதி கேட்டார். I want to arrange a prayer meeting in this ship। இந்த கப்பலிலே நான் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை நான் நடத்த வேண்டும். और उन्होंने सबको इनविटेशन भेजा। யாவருக்கும் அவ்விதமான அழைப்பு கொடுக்கப்பட்டது. सब किससे डरे हुए थे? அனைவரும் எதிலே பயப்பட்டிருக்கிறார்கள்? मृत्यु से सबका डर था। மரணத்தை குறித்து யாவருக்கும் பயம். सब घबराए हुए थे। எல்லாரும் आज பயமடைந்தார்கள். या कल ये जहाज डूबने वाला है இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த கப்பல் மூழ்கிவிடும். और हमारी मृत्यु निश्चित है। நம்முடைய மரணம் நிச்சயம். इसलिए कोई भी व्यक्ति ने उस इनविटेशन को रिफ्यूज नहीं। எனவே அந்த அழைப்பை ஒருவரும் நிராகரிக்கவில்லை. और सब उस प्रेयर मीटिंग में आए हॉल में। யாவரும் அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு வந்தார்கள். और उस प्रेयर मीटिंग में आने के बाद D.L. मूडी ने அந்த பிரார்த்தனை கூட்டத்திலே டிஎல் மூடி வீரமாக கூறினார். साम नंबर 91 निकाल कर पढ़ा। சங்கீதம் 91 எடுத்து அவர் படித்தார். சங்கீதம் 91. हम सब इस भजन संहिता को अच्छी तरह से जानते हैं। நாம் இந்த வசனத்தை யாவரும் நன்றாக அறிவோம். साम नंबर 91 के पहले 2 वचन में हम पढ़ते हैं। சங்கீதத்தின் 91வது சங்கீதத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி only one.
நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். जो परम प्रधान के छाए हुए स्थान पर खड़ा है। அங்கு சாரி फर्स्ट वर्स, அந்த முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் वो सर्वशक्तिमान की छाया में ठिकाना पाएगा। அங்கு அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். मैं यहोवा के विषय में कहूंगा, நான் இதை குறித்து கூறும் பொழுது वो मेरा शरण स्थान है, அவர் என் கோட்டை, मेरा गढ़ है, அவர் என் கண்மலை, मेरा भरोसा यहोवा पर है। என்னுடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கிறது. इस 2 वर्स को पढ़कर उन्होंने वहां पर प्रार्थना की இந்த இரண்டு வசனங்களையும் படித்து அவர் அங்கு ஜெபிக்க ஆரம்பித்தார். और डीएल मोदी ने कहा कि वो समय मेरे जीवन का सबसे अंधकारमय समय था, அந்த ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருந்தது. लेकिन हृदय वेदना से मैंने परमेश्वर के सम्मुख में प्रार्थना किया। நான் ஆனாலும் கூட என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை நோக்கி நான் ஜெபித்தேன். इस प्रार्थना से उनको थोड़ा कंसोलेशन मिला। அந்த ஜெபத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனதிலே சமாதானம் அடைந்தேன். वो अपने लाइफ हिस्ट्री में बायोग्राफी में लिखते हैं, उस प्रार्थना से मुझे शांति मिली। நான் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து எழுதும் பொழுது அந்த ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே மனதிலே சமாதானம் அடைந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். और सोने के पहले उन्होंने परमेश्वर से यही विनती कर प्रार्थना की कि तेरी इच्छा पूरी हो। தான் தூங்குவதற்கு முன்பாக தெய்வத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபம் உன்னுடைய சித்தம் நிறைவேறுவதாக. और वो गहरी नींद में चले गए। அவர் ஆழ்ந்த நித்திரையில் அடைந்தார். अगला नेक्स्ट मॉर्निंग அடுத்த நாள் காலையிலே एक आशा का मॉर्निंग था, அது ஒரு நம்பிக்கையின் நாளாயிருந்தது. एक आनंद का सुबह था। அது சந்தோஷத்தின் நாளாயிருந்தது. एक रेस्क्यू शिप आकर उस शिप को ले जाकर बंदरगाह में ले அவர்களை पहुंचाया। ரெஸ்கியூ செல்லக்கூடிய அதாவது காப்பாற்றக்கூடிய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கப்பல் அருகிலே வந்து அவர்களை காப்பாற்றிய நாளாயிருந்தது. सब लोग उस डर से बच गए। அந்த விதமான மரண பயத்திலிருந்து யாவரும் தப்புவிக்கப்பட்டார்கள். परमेश्वर ने प्रार्थनाओं को सुनी, தெய்வம் அவருடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்டார். कुछ वर्षों के बाद கொஞ்ச நாட்களுக்கு பிறகு एक और बड़ा शिप बना था, आपको याद होगा ना, சாரி एक और बड़ा शिप बनाया गया था आफ्टर फ्यू इयर्स, 1914 समथिंग। சில நாட்களுக்கு டைட்டானிக் என்ற கப்பலை குறித்து நாம் அறிவோம். हाँ, वो हम जानते हैं कि उसके बनाने वाले मालिक ने कहा था, அந்த கப்பலை செய்யக்கூடிய மாலிக் அதாவது சொன்னார் அந்த கப்பலை செய்யக்கூடிய அந்த கப்பலின் முதலாளி விதமாக கூறினார், अगर ईश्वर भी परमेश्वर भी आएगा तो इस जहाज का कुछ नहीं होगा। அகர் இந்த சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் வரக்கூடுமானால் கூட இந்த கப்பலை உடைக்க முடியாது என்று சொன்னார். लेकिन वो टाइटैनिक का क्या हुआ मुझे बताने की ஆனாலும் आवश्यकता। டைட்டானிக்கினுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை நாம் யாவரும் அறிவோம். हाँ, उस टाइटैनिक जहाज पूरी तरह से डूब गया। அந்த டைட்டானிக் என்கிற அந்த கப்பல் சமுத்திரத்திலே முற்றிலுமாக மூழ்கி போனது. लेकिन डीएल मूडी जिस जहाज से यात्रा कर रहे थे, परमेश्वर ने प्रार्थना सुनी, उनको बचाया। ஆனாலும் டிஎல் மூடி பயணம் செய்யக்கூடிய அந்த கப்பல் டிஎல் மூடி அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த நாளிலே அந்த கப்பல் தப்புவிக்கப்பட்டது. इस साम नंबर 91 के फर्स्ट 2 वर्स में அந்த சங்கீதம் 91வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களிலே परमेश्वर के 4 नामों के बारे में हम पढ़ते हैं। தெய்வத்துடைய 4 பெயர்களை குறித்து 4 நாமங்களை குறித்து வாசிக்கிறோம். फर्स्ट इज मोस्ट हाई, முதலானது உன்னதமானவர். एल एलियोन ग्रीक में हम पढ़ते हैं उसको, அதை கிரீக்ல எல் லியோன் என்று வாசிக்கிறோம். सर्वोच्च परमेश्वर, सबसे मोस्ट हाई परमेश्वर। அவர் எல்லாரை காட்டிலும் உன்னதமான தெய்வமாய் இருக்கிறார். सेकंड इज ऑलमाइटी गॉड, இரண்டாவது சர்வ வல்லவர் एल शदाई गॉड, எல்சதா என்கிற தெய்வம். वो सामर्थी है, शक्ति वाला परमेश्वर அவர் है। சக்தி வல்லவரும் சர்வ வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறார். तीसरा हम पढ़ते हैं यहोवा, மூன்றாவது நாம் माय लॉर्ड, மூன்றாவது கர்த்தர் என்று வாசிக்கிறோம். यावे YHWH, यावे माय गॉड। யாவே என்று அர்த்தம் சொல்லக்கூடிய கர்த்தரை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. और चौथा मेरा परमेश्वर, मेरा यहोवा, मेरा परमेश्वर। அங்கு நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He is our theos God, அவர் நம்முடைய theos, தியோஸ். you know, Greek। கிரீக் வார்த்தையிலே தியோஸ் என்று சொல்லக்கூடிய என் தேவன். परमेश्वर के सम्मुख में जाके एक निकटता से हम उससे बातचीत कर सकते हैं। இவ்விதமாக நாம் அவருடைய சமூகத்தில் சென்று விதமாக நாம் ஜெபிக்க முடியும்.
और परमेश्वर, ये भजन हम पढ़ेंगे, बहुत ही सुंदर भजन संहिता है। இந்த वசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு அழகான சங்கீதமாய் இருக்கிறது. हम सब अच्छी तरह से इस भजन संहिता को जानते हैं, நாம் இந்த சங்கீதத்தை யாவரும் நன்றாக அறிவோம். और इस भजन संहिता को जैसे जैसे आप आगे पढ़ेंगे वहां पर हम देखते हैं அங்கு வாசித்துக் கொண்டே நீங்கள் செல்லும் பொழுது விதமாக பார்க்கிறோம். कई प्रकार की मुसीबतों से परमेश्वर मुझको और आपको बचाता है। அநேக விதமான கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் தெய்வம் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर की सुरक्षा के बारे में भजन वर्षों पहले लिखी गई है। இங்கு தெய்வம் நம்மை விதமாக காப்பாற்றுகிறார் அல்லது எவ்வளவாக தப்புவிக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து அநேக வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन ये वचन आज भी मेरे और आपके जीवन में काम करता அநேக है। வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் இன்றைய நாளிலும் எனக்கும் உங்களுக்கு இது பிரயோஜனமாய் காணப்படுகிறது. भजन 1 पहले वचन में हम पढ़ते हैं, முதலாவது வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். जो परम प्रधान के छाए हुए स्थान पर खड़ा रहे உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் वो सर्वशक्तिमान की छाया में ठिकाना पाएगा। சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 4th वर्स, நான்காவது வசனம், वह तुझे अपने पंखों की आड़ में ले लेगा, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். तू उसके पंखों के नीचे शरण पाएगा, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். उसकी सच्चाई तेरे लिए ढाल और झीलम ठहरेगी। அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். पंखों की आड़ में लेगा। அவர் தம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் கொடுப்பார். क्या परमेश्वर के पंख होते हैं? தெய்வத்துக்கு சிறகு இருக்கிறதா? Is there a wing of God? கடவுளுக்கு சிறகு இருக்கிறதா? தெய்வத்துக்கு சிறகு இருக்கிறதா? होते हैं पंख? யாராவது பார்த்திருக்கிறீர்களா? This is just a symbolic language. இது விதமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இவ்விதமாக அது எழுதப்பட்டிருக்கிறது? प्रतीक यहाँ पर हमें एक समझाने के लिए लिखा गया है। நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே விதமாக அது விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर के कोई पंख नहीं होते, தெய்வத்துக்கு சிறகு இல்லை. लेकिन परमेश्वर एक उदाहरण देकर मुझको और आपको समझाता है। இவ்விதமாக நம்மை காப்பாற்றும்படியாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக இது எழுதப்பட்டிருக்கிறது. उसके पंखों के नीचे हम शरण को प्राप्त करेंगे। அவருடைய சிறகுகளின் கீழே நமக்கு அடைக்கலம் கொடுப்பார். मैथ्यू 23:37, மத்தேயு 23:37 வாசிக்கும் பொழுது प्रभु यीशु मसीह भी इस एग्जाम्पल का उपयोग करते हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து உதாரணமாய் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உதாரணம் தருகிறார். मैथ्यू's गॉस्पेल 23:31, लास्ट पार्ट। மத்தேயு 23:33 31 Sorry, 37, 37 23:37 लास्ट पार्ट। மத்தேயு 23:37 கடைசி பாகம். जैसे मुर्गी अपने बच्चों को अपने पंखों के तले रखती है, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளை கூட்டி சேர்த்துக் கொள்வது போல वैसे ही मैं भी बालकों को इकट्ठा कर लूं। நானும் பிள்ளைகளை உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். यरूशलेम को कहते हुए प्रभु यीशु मसीह ने कहा, எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது விதமாக கூறுகிறார். लेकिन इसमें हम देखते हैं कि तूने नहीं चाहा। ஆனாலும் இங்கு நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று. मुर्गी अपने बच्चों को अपने पंखों के तले सुरक्षित रखती है। கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகு கீழே அடைக்கலம் கொடுக்கிறது. जब शिकारी आता है, उस शिकार से बचाने के लिए अपने पंखों को फैलाकर अपने बच्चों को अंदर ले लेती है। அங்கு வேடன் வரும் பொழுது கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளே அடைக்கலம் கொடுத்து அதை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. वो अपने आप को इंज्योर्ड होने के लिए दे देती है, ஒருவேளை அந்த கோழி தன்னை காயப்படுத்திக் கொள்ளும், लेकिन अपने बच्चों की वो रक्षा करती है। ஆனாலும் தன் குஞ்சுகளை இதை காப்பாற்றுகிறதா இருக்கும். जैसे माँ अपने बच्चों को रक्षा करती है, எவ்விதமாக தாய் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறாளோ, शिकारी जब आएगा तो भी माँ मुर्गी अपने बच्चों को उसमें सुरक्षित रखती அங்கு है। வேடன் வரும் பொழுது கூட அந்த தாயாகிய கோழி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிறதா इसी இருக்கிறது. प्रकार से मेरा परमेश्वर, आपका परमेश्वर हमें सुरक्षित அந்த रखता है। விதமாக நம்முடைய தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் உங்களையும் என்னையும் தன்னுடைய சிறகுகளே அவர் அடைக்கலம் கொடுப்பார். हर प्रकार की मुसीबतों से बचाने वाला परमेश्वर, நாம் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर अपने असीमित पंखों के नीचे मुझको और आपको बचाता है। தன்னுடைய சர்வ வல்லமையில அந்த சிறகுகளுக்கு கீழே உங்களையும் என்னையும் எனக்கும் அடைக்கலம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். से मुसीबतों से बचाने वाला जिंदा परमेश्वर, எல்லா விதமான கஷ்டத்திலும் பிரச்சனையிலிருந்தும் அவர் அடைக்கலம் கொடுப்பார். और हम परमेश्वर की अगुवाई में हम दिन प्रतिदिन जीवनों को जिए। நாம் அவருடைய சன்னிதானத்திலே அனுதினமும் ஜீவிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். हम वाचा के संदूक के बारे में पुराने नियम में पढ़ते हैं। நாம் டேபர்னக்கலை குறித்து நாம் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். पुराने नियम में यहूदी लोग वहां पर उस टेबरनकल
को वहां पर रखा है, उसकी स्तुति आराधना करते थे, वहां पर जाकर परमेश्वर की आराधना करते थे। பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அவ்விதமாக அந்த டேபர்னக்கல் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவர்கள் கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். परम प्रधान का छाया हुआ स्थान है वो। அங்கு தெய்வத்தினுடைய நிழல் அங்கு தங்குகிறதா இருந்தது. मिलाप वाले तंबू के 3 भाग होते हैं, हम जानते हैं। ஆசரிப்புக்காரம் 3 பாகமாக இருக்கும். Three, yeah. 3 பார்ட்ஸ். 3 parts है। 3 ஆசரிப்புக்காரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். बाहरी आंगन, வெளியே இருக்கக்கூடிய பகுதி पवित्र स्थान, பரிசுத்த ஸ்தலம், अति पवित्र स्थान। பரிசுத்த ஸ்தலம். और उस प्रायश्चित के ढकने के ऊपर, ढक्कन के ऊपर 2 करूब विराजमान है। அங்கு அதை மூடிக்கொள்ளும்படியாக கேருபீன்கள் தங்களுடைய சிறகை விரித்திருக்கும். उनके पंख फैले हुए हैं அந்த சிறகு விரிக்கப்பட்டிருக்கும். और वो है सर्वशक्तिमान की छाया। அந்த சர்வசக்திமானுடைய அது நிழலாய் இருக்கிறது. और वो छाया में हमें परमेश्वर ने सुरक्षित रखा है। அந்த சிறகுக்கு கீழே நம்முடைய தெய்வம் அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். अगर मैं कहूं आपसे, நான் இதை சொல்ல விரும்புகிறேன். मेरा शैडो यहां पर है, என்னுடைய நிழல் இங்கு இருக்க கூடுமானால் that will protect you। அது உங்களை பாதுகாக்கிறதா இருக்கும். क्या आप इस पर विश्वास करेंगे? Can shadow protect us? நிழல் நம்மை பாதுகாக்குமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? छाया, हमारी छाया कभी भी हमें सुरक्षा नहीं दे सकती, நம்முடைய நிழல் நம்மை ஒருபோதும் காப்பாற்றாது. लेकिन सर्वशक्तिमान की छाया हमें हमेशा सुरक्षा देती है। ஆனாலும் சர்வ வல்லமுடைய நிழல் நம்மை என்றென்றும் காப்பாற்றுகிறதா இருக்கிறது. मुझको और आपको जरूरत है उस छाया के अंदर में जाने की। உங்களுக்கும் எனக்கும் நாம் அந்த நிழலின் அடியிலே செல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். दुनिया की सबसे शक्तिशाली सेना भी मुझे उतनी सुरक्षा नहीं दे सकती। இந்த உலகத்தினுடைய சர்வ வல்லமையுள்ள எந்த ராணுவமும் அந்த விதமான பாதுகாப்பை எனக்கு கொடுக்க முடியாது. लेकिन परमेश्वर की छाया मात्र मुझको और आपको सुरक्षा दे सकती है। ஆனாலும் சர்வ வல்லமையுடைய நிழல் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாதுகாப்பை கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. 91:5 and 6 we can read. 91:5 6 வாசிக்கலாம். சங்கீதம் 91:5. वहां पर भी हम देखते हैं कि दिन के हर घंटों में परमेश्वर हमारी सहायता करता है। அங்கும் பகலின் எல்லா வேளைகளிலும் தெய்வம் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். यहाँ पर यहूदी दिन के बारे में 4 बराबर भागों के बारे में लिखा है। அங்கு 4 காரியங்களை குறித்து நாம் அங்க வாசிக்கலாம். यहाँ पर हम पहले पढ़ते हैं, रात के भय से ना डरेगा। அங்கு முதலில் வாசிக்கிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், दिन के तीर से कुछ नहीं होगा, பகலில் பறக்கும் அம்புக்கும், और ना मरी से जो अंधेरे में फैलती है, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், और दिन दोपहरी में जो महारोग है उससे भी परमेश्वर हमें बचाता है। மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் தெய்வம் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். जूइश कैलेंडर के मुताबिक அங்க யூத காலண்டருக்கு பிரகாரமாக நான் பார்க்க கூடுமானால், रात का समय सुबह 6 बजे, शाम को 6 बजे से लेकर मिडनाइट तक है, आधी रात तक है। அங்கு இரவு வேளை என்பது சாயந்திரம் 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் இருக்கும். दिन का जो तीर उड़ता है, दिन का समय सुबह 6 बजे से लेकर दोपहर के சூரியனுடைய கதிர் காலை 6 மணி முதல் சாயந்திரம் 5 மணி வரைக்கும் இருக்கும், 6 மணி வரைக்கும் இருக்கும். दोपहर का समय दोपहर से लेकर शाम को 6 बजे तक है। அங்கு மத்தியானத்திலிருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். अंधेरा आधी रात से लेकर सुबह 6 बजे तक है। அங்கு அந்த இருள் என்பது நடுராத்திரியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் இருக்கும். यानी कि परमेश्वर 24/7 24 घंटे मेरी और आपकी रक्षा करता है। ஆனா தெய்வம் 24/7 அவ்விதமாக அந்த நேரம் முழுவதும் தெய்வம் நமக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஐசியா 41:43-2 ஐசையா 43:2 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் துருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. अगर तुम जल से होकर जाओगे तो मैं तुम्हारे साथ हूं, परमेश्वर का वचन कहता है। நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று தேவவசனம் நமக்கு சொல்லுகிறது. आग में भी जाओ तो तुझे जलाने से परमेश्वर बचाएगा मुझको और आपको। நீ அக்கினியிலே நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ना जल हमें डुबा सकेगी, தண்ணீர் நம்மை மூழ்கடிக்காது, ना आग हमें जला सकती है। அக்கினி நம்மை வேக வைக்காது. शद्रक मेशक अबेदनगो के बारे में हम जानते हैं। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பற்றி நாம் அறிவோம். उस भयानक आग की भट्टी में वो डाल दिए गए, அவர்கள் அக்கினியிலே போடப்பட்டார்கள். लेकिन वो 3 डाल दिए गए, 3 பேர் போடப்பட்டார்கள். लेकिन वो 4 वहां पर थे। ஆனால் 4வது ஒருவர் இருந்தார். राजा देखता है कि चौथा व्यक्ति कौन है। அந்த 4வது இருந்தவர் யார்? परमेश्वर पर भरोसा रखकर वो उस
भट्टी के अंदर चले गए। தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த 3 பேரும் அக்கினியின் மத்தியிலே சென்றார்கள். लेकिन चौथा व्यक्ति वहां पर उनको बचाने के लिए वहां ஆனாலும் पहुंचा। நான்காவது ஒரு நபர் அவர்களை காப்பாற்றும்படி அவர்களோடு கூட இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். मैं ऐसा विश्वास करता हूं, నేను விதமாக நம்ம वो விசுவாசிக்கிறேன். आग में जलन कुछ भी नहीं होगी, அங்கு தண்ணீரினாலும் அக்கினினாலும் எனக்கு वो ஒன்றும் आग ஏற்படாது. बिल्कुल ठंडा होगा, அங்கு அக்கினி எனக்கு மிகவும் தனிப்பாயிருக்கும். क्योंकि परमेश्वर के दास शद्रक मेशक और अबेदनगो के साथ परमेश्वर वहां था और वो उनको बचाया। சாத்ராக் நேகோ ஆபத்நேகோவோட இருந்த சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோவோட இருந்த அந்த தெய்வ தூதன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். बहुत साल पहले அநேக வருஷங்களுக்கு முன்பாக मेरी बेटी और उनका परिवार என்னுடைய மகளும் அவருடைய குடும்பத்தாரும் कैरिबियन आइलैंड में கெருபியன் ஐலாண்டுமே சென்றார்கள். அவ்விதமாக தீவில சென்றார்கள். एक बहुत बड़े हरिकेन में फंस गए। அங்கு 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 சென்ற பின்பு அவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். पति पत्नी और सिर्फ 2 साल का बेटा, புருஷன் மனைவி 2 வருஷம் நிறைந்த, பரவாயில்ல கொஞ்சம் உஷாரா தான் இருக்கிறீங்க. अटलांटिक ओशन में बहुत बड़ा तूफान आया, हरिकेन आया। அங்கு அட்லாண்டிக் கடலிலே ஒரு பெரிய பெருங்காற்று வீசியது, சூறாவளி வந்ததாக வாசிக்கிறோம். वो सारा शहर वहां पर पूरी तरह से डूब गया। அந்த நகரம் முற்றிலுமாக மூழ்கி போனது. मेरी बेटी और उसका परिवार एक घर के अंदर सुरक्षित थे। என்னுடைய மகளும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு வீட்டிலே தஞ்சம் அடைந்தார்கள். जब 8 दिन तक हमें कोई भी समाचार नहीं मिला, 8 நாள் வரைக்கும் எந்த விதமான அவர்களை குறித்து எங்களுக்கு எந்த செய்தியும் கேட்கவில்லை. नेटवर्क कुछ भी नहीं था, நெட்வொர்க் கிடைக்கவில்லை. हमें जानकारी नहीं थी वो कैसे उस भयानक हरिकेन में। அந்த தீவிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து எங்களுக்கு எந்த செய்தியும் இல்லை. 8 दिन के बाद जस्ट एक SMS हमें मिला। 8 நாட்களுக்கு பிறகாக ஒரு தகவல் வந்தது, We are safe। நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். और वो बताती है अपने गवाही में, she feel 4th person amidst them। அவர்களோடு கூட அவர் தன்னுடைய சாட்சியை கூறும்பொழுது அவர்களோடு கூட 4வது ஒரு நபரும் இருந்ததாக அவள் சாட்சி கூறினாள். घर में भी पानी भर गया था, வீட்டிலே தண்ணீர் நிரம்பி விட்டது, बेड के ऊपर में वो लोग बैठे थे, படுக்கையின் மேலே தண்ணீர் வந்து விட்டது. लेकिन वो कहती है कि चौथा व्यक्ति वहां पर हमारे साथ था। எங்களோடு கூட 4வது நபர் ஒருவர் இருந்தார். परमेश्वर उनको वहां पर बचाया। தெய்வம் அவர்களை அந்த நாளிலே அவர்களை காப்பாற்றினார். 10-15 दिन के बाद उनकी कंपनी अरेंज किया, वो वापस इंडिया पहुंच पाए। 10-15 நாட்களுக்கு பிறகு அவருடைய கம்பெனியில் இருந்து விதமாக உதவி கிடைத்து அவர்கள் திரும்பமாக இந்தியாவுக்கு வந்தார்கள். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई से होकर நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் तो भी हानि से नहीं डरूंगा। நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். 91 Psalms verse 11 and 12 we can read। 91வது சங்கீதத்தை மறுபடியுமாக வாசிக்கலாம். 11 and 12 11-12. क्योंकि मैं मेरे दूतों को आज्ञा दूंगा, நான் என்னுடைய தூதருக்கு விதமாக கட்டளையிடுவேன், जहां कहीं जाए वे तेरी रक्षा करेंगे। நீ எங்கு சென்றாலும் உன்னை ரட்சிக்கும்படியாக காப்பாற்றும்படியாக நான் விதமாக அவர்களுக்கு ஆணையிடுவேன். वो तुझे हाथों हाथ उठा लेंगे, உன்னை கரம் பிடித்து அவர்கள் நடத்துவார்கள். ऐसा ना हो कि पांव से पत्थरों में ठेस लगे। பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள். कई लोग इस बात पर विश्वास नहीं करते हैं। அநேகர்கள் இந்த வசனத்திலே விசுவாசிக்க மாட்டார்கள். क्या परमेश्वर का स्वर्गदूत हमारे साथ रहेगा, वो हमें बचाएगा रास्ते से? என்ன தேவ தூதன் விதமாக வந்து நம்முடைய வழியிலே விதமாக காப்பாற்ற கூடுமா? लेकिन हम विश्वासियों के लिए एक बहुत बड़ी आशा है। ஆனால் நம்முடைய விசுவாசிகளாகிய நமக்கு விதமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. इस शहर के रास्ते से हम गुजरेंगे, ऊबड़ खाबड़ से गुजरेंगे। இந்த விதமான நகரத்தின் எவ்விதமான பயங்கரமான பாதையிலே நாம் சென்றாலும், कटीली झाड़ियों के बीच में से हम गुजरेंगे, நாம் முள்ளுகளும் கல்லுகளும் இருக்கக்கூடிய பயங்கரமான வழியிலே சென்றாலும், लेकिन परमेश्वर का दूत दिन प्रतिदिन मेरी और आपकी सहायता करता है। தேவதூதன் எங்களோடு கூட இருக்கிறார். कई प्रकार की बीमारियों से हम गुजरेंगे, நாம் எவ்விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டாலும், लेकिन परमेश्वर का दूत मेरी और आपकी रक्षा करता है। தேவதூதன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை காப்பாற்றுவார். परमेश्वर के वचन में हम कहीं भी नहीं पढ़ते, விதமாக நாம் தேவவசனத்திலே வாசிக்கிறோம், हम नहीं पढ़ते कि हम बीमार नहीं होंगे,
நாம் நோய்வாய் படமாட்டோம் என்று எங்கும் நாம் வாசிப்பதில்லை. परमेश्वर के वचन में कहीं नहीं लिखा है कि आप निराश नहीं होंगे। நீங்கள் விதமாக நோய்வாய் படமாட்டீர்கள் அல்லது கஷ்டப்பட மாட்டீர்கள் என்று எங்கும் எழுதப்படவில்லை. परमेश्वर के वचन में कहीं भी नहीं लिखा है कि आप खतरे में नहीं पड़ेंगे। நீங்கள் பயங்கரத்துக்கும் அல்லது மரண பயத்துக்கும் அல்ல விதமான கஷ்டத்துக்கும் நீங்கள் உட்பட மாட்டீர்கள் என்று எங்கும் எழுதப்படவில்லை. लेकिन परमेश्वर के वचन में हमें बताता है, सिखाता है। ஆனாலும் தெய்வ வசனம் விதமாக எழுதியிருக்கிறது, நம்மை அது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. इन बातों से होकर हम गुजरेंगे, இந்த வசனங்களின் மூலமாக நான் வாழ்வதன் மூலம். लेकिन परमेश्वर कहता है मत डर, मैं तेरे साथ हूं। தேவ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். हम सब किसी ना किसी प्रकार की बीमारी से ग्रस्त हो जाते हैं। நாம் ஏதோ ஒரு நோயினாலே வாதிக்கப்படுகிறோம், घबरा जाते हैं, डर जाते हैं, பயப்பட்டு போகிறோம், கலக்கம் அடைகிறோம். मैं भी अपनी गवाही आपको बता सकता हूं। நானும் என்னுடைய சாட்சியை கூற முடியும். 2012 में 2012 मेरी आवाज चली गई थी, என்னுடைய குரல் போய்விட்டது. मैं बोल नहीं सकता था। நான் பேச முடியாது. 3 महीने तक ऐसे ही ट्रीटमेंट चला मेरा। 3 மாதங்கள் எனக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. और जब 3 महीने के बाद डॉक्टर ने देखा कि मैं ठीक नहीं हो रहा हूं, 3 மாசத்துக்கு பிறகு விதமாக மருத்துவர் சொன்னார், நான் குணம் அடையாததை குறித்து விதமாக சொன்னார். तब मेरे गले का एंडोस्कोपी किया गया। என்னுடைய தொண்டையில அந்த எண்டோஸ்கோபி செய்யப்பட்டது. वहां पर देखा गया कि मेरे राइट वोकल कॉर्ड में एक इन्फेक्शन है, ग्रोथ है। அங்கு இந்த இங்க இருக்கக்கூடிய தொண்டை குழியில அந்த ஒரு இது இருக்கும், அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதாக அவர் கூறினார். इसलिए मेरी आवाज चली गई। இதனால என்னுடைய குரல் போய்விட்டது. और डॉक्टर ने यह सजेस्ट किया कि सर्जरी करना पड़ेगा। அங்கு டாக்டர் எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். हम परमेश्वर को धन्यवाद दें, हम नए टेक्नोलॉजी के युग में हैं। நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஒரு புதிய உலகத்திலே விதமான டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். बारीक से बारीक लेजर सर्जरीज अभी उपलब्ध है। இப்பொழுது வெளியிலிருந்து லேசர் சர்ஜரி செய்யக்கூடிய நிலைமையில வளர்ச்சி அடைந்து விட்டது. और डॉक्टर्स का कहना है कि लेजर सर्जरी अगर नहीं होती, अगर லேசர் சர்ஜரி மூலமாக நீங்கள் குணமடையாவிட்டால், तो मेरे वोकल कॉर्ड को काट दिया जाता। உங்களுடைய அந்த வோக்கல் கோட் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியை அவர்கள் பகுதியை அதை அறுத்து விடுவார்கள். हाँ, तब मैं फिर कभी भी जिंदगी में बात नहीं कर सकता था। பிறகு நீங்கள் ஒருபோதும் பேச முடியாது. लेकिन परमेश्वर का धन्यवाद हो, लेजर सर्जरी की गई मेरे वोकल कॉर्ड की। ஆனால் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அந்த லேசர் சர்ஜரி மூலமாக எனக்கு சிகிச்சை பெற்றேன். वो ग्रोथ को छील कर निकाला गया, स्क्रैच कर निकाला गया। அது அவ்விதமா இருந்த அந்த கட்டி அது அறுக்கப்பட்டு நீக்கப்பட்டது. और वो ग्रोथ को जब बायोप्सी किया गया तो बताया गया कि दैट वाज प्री कैंसरस। அங்கு அங்கு ஒரு கேன்சர் இருந்ததாக சொல்லப்பட்டது. और डॉक्टर ने मुझे सर्जरी के बाद 1 हफ्ते तक बिल्कुल बोलने से मना किया। அங்கு ஒரு வாரம் என்னை பேசுவதற்கு டாக்டர் அனுமதிக்கவில்லை. और उसके बाद धीरे धीरे बोलने के लिए कहा गया। அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச ஆரம்பித்தேன். मेरा फॉलो अप होता गया। நான் திருப்பி ஃபாலோ அப்காக சென்றேன். 3 महीने के बाद मुझे फिर बुलाया गया फॉलो अप के लिए। 3 மாதங்களுக்கு பிறகு நான் பரிசீலனைக்காக சென்றேன். और 3 महीने के फॉलो अप के बाद पता लगा जो इन्फेक्शन राइट वोकल कॉर्ड में है वही इन्फेक्शन लेफ्ट वोकल कॉर्ड में भी हो गया। அந்த 3 மாதங்களுக்கு பிறகு ரைட் அதாவது வலது பக்கத்திலே இருந்தது இடது பக்கமாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து விட்டதாக கண்டறிந்தார்கள். Again I went to the same procedure। மீண்டுமாக அந்த விதமாக ப்ரொசீஜர் அந்த சிகிச்சைக்கு சென்றார். और सर्जरी भी हो गई। அங்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. Within 8 months both vocal cord had been scratched। அங்கு 8 மாதங்களுக்கு உள்ளாக அவர் 2 அந்த vocal cord என்று சொல்லக்கூடிய இழந்து விட்டார். और मैं 2 साल तक बोल नहीं सका। 2 வருஷங்கள் வரைக்கும் அவர் பேச முடியாமல் இருந்தார். मतलब मैं ऐसे इनफॉर्मल बात कर सकता था लेकिन प्रचार नहीं कर सकता। संडे चर्च जाता था, चुपचाप बैठ के आराधना कर सकता। சாதாரணமாக பேச முடியும், ஆனால் சபைக்கு சென்று ஆராதிக்கவோ அல்லது பிரசங்கிக்கவோ என்னால் முடியாது. 2 साल तक परमेश्वर ने मुझे बोलने से मना किया। 2 வருஷங்கள் தெய்வம் என்னை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. लेकिन परमेश्वर ने मुझे ये वादा नहीं किया था कि बीमार नहीं होगे। ஆனால் ஆண்டவர் எனக்கு விதமாக சொல்லவில்லை, நீ நோய்வாய் படமாட்டாய் என்று எப்பொழுதும் சொல்லவில்லை. लेकिन परमेश्वर ने ये वादा किया कि you will be healed। ஆனால் தெய்வம் விதமாக எனக்கு சொல்லி இருந்தார், நீ நிச்சயமாக குணமாக்கப்படுவாய். परमेश्वर ने मुझे चंगा किया। தெய்வம் என்னை குணப்படுத்தினார். 2 साल के बाद मैं फिर बोलने लगा। 2 வருஷங்களுக்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தேன். जिस डॉक्टर ने मेरा सर्जरी किया था उसने कहा कि मेरी आवाज हमेशा के लिए 20 to 30% कम हो जाएगी। இப்பொழுது அவர் மருத்துவர் விதமாக சொன்னார், உன்னுடைய அந்த குரலின் வல்லமை 30-32% குறைந்து விடும் என்று சொன்னார். सब लोगों ने मेरे लिए प्रार्थना की। அனைவரும் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். दवाई और दुआ दोनों ने काम किया।
गवाई मेडिसिन एंड हाँ सर प्रेयर दवाई दवाई गवाई दवा- कंफ्यूजन हो गया मैं दवाई दवाईனா மருந்தும் ஜெபமும் எனக்கு பணி செய்தது मेरी आवाज जो मुझे वापस मिली है सेम आवाज मुझे वापस मिली அந்த है விதமான குரல் மீண்டுமாக நான் பெற்றேன் बिकॉज ऑफ द प्रेयर ऑफ द सेंट्स அது தேவ ஜனங்களுடைய ஜெபத்தினாலே அது அவ்விதமாக நடந்தது आप मुझे अभी पहली बार सुन रहे हैं நீங்கள் என்னை முதல் தடவையாக என்னை பார்க்கிறீர்கள் நான் பேசுவதை கேட்கிறீர்கள் जो लोग मुझे सर्जरी के पहले और सर्जरी के बाद सुने उन्होंने कहा कि मेरी आवाज में 1% भी कमी नहीं है என்னுடைய ஆபரேஷனுக்கு முன்பாகவும் அல்லது பின்பாகவும் என்னுடைய குரலை கேட்டிருந்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லை और मेरी आवाज को परमेश्वर ने मुझे वापस दी என்னுடைய குரலை தெய்வம் மறுபடியுமாக தந்தார் कहने का मतलब ये प्रियो कि हम ऐसी बीमारियों से होकर गुजरेंगे நான் விதமாக நோய்வாய் இல்லாமல் நான் ஜீவிக்க முடியும் என்று நான் ऐसी நினைக்கிறேன் निराशाओं से होकर गुजरेंगे அவ்விதமாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு நம்பிக்கையுடன் நான் வாழ முடியும் लेकिन परमेश्वर हमारी सहायता करता है रक्षा करता है ஆனாலும் தெய்வம் நமக்கு ரட்சிக்கிறவராகவும் நம்மை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார் लास्ट वर्स 16th वर्स கடைசியான வசனம் 16வது வசனம் 91:16 வருவோம் சங்கீதம் 91:16 मैं उसको दीर्घायु से तृप्त करूंगा நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி और अपने किए हुए उद्धार का दर्शन दिखाऊंगा என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் व्हाट डू यू मीन बाय दिस वर्स दीर्घायु இதனுடைய அர்த்தம் என்ன दीर्घायु நீடித்த நாட்கள் लॉन्ग लाइफ इंग्लिश में लिखा है ஆங்கிலத்திலே லாங் லைஃப் நீடித்த நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது व्हाट डू यू मीन बाय लॉन्ग लाइफ या दीर्घायु அதான் நீடித்த நாட்கள் தீர்க்காயுசு என்றால் என்ன हाउ मेनी इयर्स தீர்க்காயுசு எத்தனை வருஷம் தீர்க்க ஆயுசு 100 வருஷமா somebody they want to live 100 years यस आई हर्ड एनीबॉडी एल्स वचन में हम क्या पढ़ते हैं வசன हमारा जीवन 70 या 80 वर्ष होगा है ना வசனத்தில் வாசிக்கிறோம் 70 அல்லது 80 வருஷம் आई एम not giving that this age இங்கே வயது கொடுக்கப்படவில்லை I want to explain this long life இந்த நீடித்த தீர்க்காயுசை குறித்து நான் விவரிக்க விரும்புகிறேன் परमेश्वर का वचन हमें दिखाता है कि मैं तुझे दीर्घायु से तृप्त करूंगा நாங்க நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்குவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது दीर्घायु का ये मतलब नहीं कि मैं 100 साल जीऊंगा या 80 साल जीऊंगा தீர்க்க ஆயுசு என்று சொல்லும் பொழுது அது 100 வருஷமோ அல்லது 150 வருஷமோ என்று சொல்லப்படவில்லை दीर्घायु का ये मतलब है कि how long you lived a quality life அங்கு ஒரு குவாலிட்டி லைஃப் அல்லது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது संतुष्ट योग्य जीवन आपने कितने वर्ष तक जिया है சந்தோஷமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை எத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் लंबा 100 वर्ष जीने का नहीं है அங்கு 100 வருஷம் வாழ்வது வாழ்க்கை அல்ல अगर 15 साल का बेटा भी अगर परमेश्वर के सम्मुख में विश्वास योग्यता के साथ जिया और 15 साल में उसकी मृत्यु हो गई तो वो जीवन उसका दीर्घायु का ஒரு जीवन है 15 வருஷத்திலே ஒரு வாலிபன் இறந்து கூடுமானால் ஆனால் அந்த வாலிபன் 15 வருஷங்களும் தேவனோடு கூட செலவழித்து ஆனந்தமாய் வாழ்ந்திருக்க கூடுமானால் அது ஒரு சந்தோஷமான ஒரு தீர்க்காயுசு என்று கருதப்படும் स्कॉटिश मिशनरी ओसवाल्ड चैम्बर्स के बारे में मैंने पढ़ा है ஓஸ்வல் சேம்பர்ஸ் என்ற மிஷனரியை குறித்து நாம் அறிவோம் वो परमेश्वर के बहुत बड़े दास थे அவர் தேவதாசனாய் இருந்தார் लेकिन ओनली 42 इयर्स में उनकी मृत्यु हो गई 42 வருஷத்திலே அவர் மரணம் அடைந்தார் अमेरिकन मिशनरी जिम इलियट के बारे में मैं पढ़ा हूं அமெரிக்க மிஷனரி ஜிம்பிலேட் बारे में நாம் அறிவோம் ही वेंट टू इक्वेडर एज अ मिशनरी अफ्रीकन लैंड அங்கு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அவர் மிஷனரியாக சென்றார் वो परमेश्वर के वचन इक्वाडोर के ट्राइबल्स को वचन सुनाने के लिए गए அங்கு காட்டுவாசிகள் என்று இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சென்றார் लेकिन वहां पर उनकी हत्या कर दी गई அங்கு அவர் கொலை செய்யப்பட்டார் मसीह के विरोधी लोगों ने அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அவரை கொலை செய்தார்கள் वहां पर उनकी हत्या की गई उनका उम्र क्या था किसी को पता है அங்கு அவர் கொலை செய்யப்படும் பொழுது அவருடைய வயது என்னவென்று யாரும் விவரம் அறிந்திருந்தார்களா एनीबॉडी रेड अबाउट जिम इलियट हाउ ओल्ड ही वाज व्हेन ही वाज मर्डर्ड அவர் கொலை செய்யப்பட்ட பொழுது அவருடைய வயது என்ன जस्ट 29 इयर्स 29 வருஷங்கள் மாத்திரமே 29 वर्ष में अमेरिकन मिशनरी अफ्रीका में मिशनरी होकर गए वचन वहां पर उन्होंने सुनाया
लेकिन वहां पर उनकी हत्या की गई 29 वर्ष। அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா சென்ற மிஷனரி அங்கு 29 வயதிலே கொலை செய்யப்பட்டார். और उसके बाद उनकी वाइफ वहां पर मिशनरी बनकर गई அதற்கு பிறகு அவருடைய மனைவி அங்கு சென்றார்கள். और उन्होंने वहां पर सुसमाचार प्रचार किया அங்கு சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். और बहुत सारे लोग प्रभु में आए। அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட்டார்கள். दैट इज द लॉन्ग लाइफ। அதுதான் தீர்க்காயுசு. दीर्घायु वही है, தீர்க்காயுஸ் என்பது அதுதான். लंबा जीवन जीने का नहीं है, அநேக வருஷங்கள் வாழ்வதல்ல, लेकिन क्वालिटी लाइफ जीने का है। அங்கு தேவனோடு கூட வாழ்ந்து தேவ சந்நிதியிலே ஆனந்தமாய் கழிக்கக்கூடிய प्रभु வருஷங்களை ने आपने कितना जीवन योग्यता के साथ जिया है, इस बात நீங்கள் को याद रखें। நீங்கள் யோக்கியமாய் வாழ்ந்த நாட்கள் தான் தீர்க்காயுசு. इस भाग से हमें 3 टेकअवेज हम दे जा सकते हैं इस वचन से। இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். Psalm number 91 we can take 3 takeaways. சங்கீதம் 91 வாசிக்கும் பொழுது நாம் 3 விதமாக இவைகளை தியானிக்கலாம். Faith in God கர்த்தருக்குள் விசுவாசம் is a hidden life. இது ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. अगर हमारा परमेश्वर पर विश्वास है तो हमारा जीवन पंखों के नीचे छिपा हुआ है। நாம் கர்த்தருக்குள் இருக்கக்கூடுமானால் நாம் கர்த்தருடைய சிறைகளுக்கு கீழே அடைக்கலமாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Peace from God, தேவ சமாதானம், protected life, அங்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, स्वर्गीय शांति हमारे जीवन में मिली हुई है। அங்கு தெய்வத்தினுடைய சொர்க்கத்தின் சமாதானம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். तो हमारा जीवन प्रोटेक्टेड है। நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். लव फॉर गॉड, தேவன் மீது இருக்கக்கூடிய அன்பு, satisfied life, அண்ட் sacrifice life, அதாவது satisfied திருப்தியான ஒரு வாழ்க்கை. परमेश्वर के प्रति हमारा प्रेम है, நாம் தெய்வத்தின் மீது நாம் அன்பு செலுத்த கூடுமானால் तो हमारा जीवन संतुष्टि से भरा हुआ है। நாம் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தத்தினாலே நிறைந்திருக்கும். परमेश्वर आने वाले दिनों में ये वचन मेरी और आपकी सहायता करे। ஆனா வரக்கூடிய நாட்களிலே தேவ வசனம் உங்களுக்கு எனக்கு இது பிரயோஜனமா இருக்கு. मैं विश्वास करता हूं बहुत सारे लोग अभी परमेश्वर के पंखों के तले हैं। நான் இதை விசுவாசிக்கிறேன். நாம் அநேகர் இங்க இருக்கக்கூடிய அநேகர் தெய்வத்தினுடைய அந்த சிறகு கீழே அடைக்கலமாய் இருக்கிறீர்கள். लेकिन मेरी आपकी जिम्मेदारी है, बहुत सारे लोगों ने उस पंख को नहीं पहचाना है। ஆனாலும் அநேகர் இன்னும் அந்த சிறகை குறித்து தெய்வத்தினுடைய சிறகை குறித்து அறியவில்லை. बहुत सारे लोग उस सर्वशक्तिमान को नहीं जाना है, அந்த சர்வசக்தியுள்ள தெய்வத்தை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. उनको उस सर्वशक्तिमान की छाया में लाने का काम मेरा और आपका है। அந்த சர்வசக்திமானுடைய நிழல் அவர்களுக்கு கிடைக்க பண்ணக்கூடிய காரியம் அது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பாய் இருக்கிறது. ऐसा करने के लिए परमेश्वर आने वाले दिनों में मेरी और आपकी सहायता की। வரக்கூடிய நாட்களிலே அவர்களுக்கும் அந்த நிழலை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக मैं धन्यवाद देना चाहूंगा, அவர்களுக்கு நாம் உதவியா இருப்போம். धन्यवाद देना चाहूंगा एल्डर्स का, असेंबली का, जो समय दिया वचन से बोलने के लिए। இந்த वचனத்தை சொல்லும்படியாக இந்த சபையில கொடுக்கப்பட்ட தருணத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். बहुत साल पहले 2011-13 उस साल के बीच में मैं एक बार 2 बार यहाँ पर असेंबली में आ चुका हूं। 11-13 அந்த வருஷங்களிலே நான் ஒரு முறை இங்கு வந்திருக்கேன். मेरी बेटी मास्टर्स करने के लिए 2 साल यहाँ पढ़ रही थी। அங்க என்னுடைய மகள் மாஸ்டர் டிகிரி படிக்கும்படியாக இங்கு வந்திருந்தால் तब मैं इस असेंबली में आ चुका हूँ। நான் அப்பொழுது இங்கு வந்திருந்தேன். फिर से मुझे आने का अवसर मिला। परमेश्वर के नाम की स्तुति हो। மீண்டும் மறுபடியாக தெய்வம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. हमें जहां भी रहे परमेश्वर के छाया के नीचे हम रहे। நாம் எங்கு ஜீவித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழுவோம். परमेश्वर के नाम की महिमा हो। தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய இந்தியையும் பொறுத்து கொண்டதற்காக